ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகளிர் உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடைக்கு ஒரு பெஸ்ட்டு சைடிஷ் தான் அதுவும் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். நான் எப்போதுமே அடை தோசை செய்யலை பார்த்திங்க அப்படின்னா கீரை நிறையா போட்டு அரைச்சிருவேன். அதுதான் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. வாங்க இப்போ அந்த சைடிஷை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் இல்லாட்டி உங்களுக்கு விருப்பம் வேணும்னா சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த சட்னி நம்ம உடனே வேணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் உள்ள ஒரு சட்னி தான் இது. டக்குன்னு ஈஸியாக 5 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயம் வேணும்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆட் பண்ணி சில்வர் சட்டி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் தேங்காய்ன்றதுனால லைட்டாக அப்போ அடிக்கடி அடி பிடிச்சிடும். ஸோ இது மாதிரி சட்னி செய்யலாம். கொஞ்சம் இது மாதிரி அலுமினியம் சட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு போட்டுடலாம். உங்களுக்கு ஆப்ஷனல் வேணும்னா கடுகு உளுந்து இது ரெண்டும் கூட போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோல்டன் ஃப்ரைக்கு வரணும் அப்படின்லாம் கிடையாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேங்காய் சாப்பிடல அந்த வெங்காயமும் லைட்டாக அந்த பச்சையில் நறுக்குன்னு கடிச்சா அது டேஸ்ட்டு தனியாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை ரொம்ப வதக்கிடாதீங்க. லைட்டாக வதக்குனாலே போதும். நம்ம தோசை மாவு ரெடி பண்ணிட்டோம். ஆனால் சட்னி அரைக்க டைம் இல்லை. டக்குன்னு உடனே செய்ய என்ன சட்னி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு சைடிஷ் செஞ்சிங்க அப்படின்னா 2 பொருள் போதும். டக்குன்னு ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதிக நேரம் எடுக்காது. செய்கிற வேலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஏற்கனவே சொல்ல மாதிரி வெங்காயத்தை ரொம்ப ஃப்ரை பண்ணிக்க வேணாம். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவையான உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு லைட்டாக வதக்குனீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆயிரும் டக்குன்னு. ஸோ லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நம்ம ஸ்பைஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா காரம் நிறையா போட்டுக்கலாம். இல்லை கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருமே நிறையா காரம் சேர்ப்பாங்க. ஸோ நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மெயினே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய் பூ தான். தேங்காய் பூ நீங்கள் தனியாக திருவி எடுத்து வச்சுக்கணும். இல்லை எனக்கு அது திருவ கூட எனக்கு நேரம் இல்லை, டக்குன்னு உடனே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சிருங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாங்க. அந்த பூ ஸ்டேஜுக்கு வர மாதிரியா தேங்காய் பூ எப்படி உதிரி உதிரியாக இருக்குமோ அது மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிருக்காது. பாருங்கள், இது மாதிரி ஜஸ்ட் அந்த பூ மாதிரி இருக்கிற மாதிரி லைட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு 2 சுற்று அரைச்சிங்கனாலே பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு அந்த மசாலா லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம அந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய்ன்றதுனால லைட்டாக அந்த எண்ணெய் பசை இழுக்கும். ஸோ லைட்டாக அடி பிடிக்கும். அந்த அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் கிண்டினாலே போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த காரம் எல்லாமே காரத்தோட கலர் எல்லாமே அந்த தேங்காயில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதும். அந்த தேங்காயில் இருக்க எண்ணெயெல்லாம் லைட்டாக இதாகும். ஸோ லைட்டாக உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அடிப்பிடிக்க விடாமல் கொஞ்சம் லைட்டாக கை விடாமல் லைட்டாக கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கினாலும் ஓகே. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெங்காயம் தேங்காயோட டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அடை தோசைக்கு செம்மையாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் அடுத்த டைம் நீங்கள் அடை தோசை சுடையில் இது மாதிரி சட்னி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது சட்னின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சைடிஷ் தான். இந்த சைடிஷை நீங்கள் செஞ்சு பாருங்கள். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் உடனடியாக எல்லா பொருளும் போட்டு டக்குன்னு மிக்ஸ் பண்ணி ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் அடுத்த தடவை அடை தோசை செய்யலை கண்டிப்பாக இந்த சைடிஷை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது அடை தோசைக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் அடை தோசை செய்யலை பார்த்தேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்க கீரையே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் கீரை கொடுக்குறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் அடை தோசைக்கு மாவு அரைக்கையில் கண்டிப்பாக கீரை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்க்கையில் அது என்ன ஆகும் அப்படின்னா தோசையோட உங்களுக்கு கலரும் மாறும், க்ரீன் கலரில் மாறும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு குழந்தைங்க வந்து அந்த கலர் டிஃப்ரெண்ட் தெரியறனால உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் அவங்களுக்கு தேவையான அந்த கீரையோட ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆயிரும். ஸோ அடுத்த தடவை நீங்கள் அடை தோசை சுடையில் நல்லா கீரை வந்து குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி டே டைமில் மட்டும் கொடுங்க, நைட் டைமில் கொடுக்காதீங்க. எப்போதுமே குழந்தைங்களோட ஹெல்த்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடை தோசையில் மேக்ஸிமம் பருப்பு வந்து நிறையா போடுவோம். அது கூட ஒரு சில குழந்தைங்களுக்கு இதாக இருக்கலாம். ஸோ எப்போதுமே மேக்ஸிமம் அடை தோசை கொடுக்குறீங்க அப்படின்னா மார்னிங் டைம் கொடுங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.